بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وأفضل الصلاة وأتم التسليم على حبيبنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العظيم. وعن أبي حفص عمر بن الخطاب رضي الله عنه أنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه، أو كما قال صلى الله عليه وسلم. رواه الإمام البخاري في باب كان كيف بدء الوحي إلى رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் முழுலகத்தையும் படைத்து பராமரித்து நிர்வாகம் செஞ்சு ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜல்ல ஜலாலுஹு அவனை குறித்து ஆட்டும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கையை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், இன்னும் கியாமத்துடைய நாள் வரை யாரெல்லாம் அன்னாருடைய வாழ்க்கையை பின்பற்றுவார்களோ அப்பேற்பட்ட முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்ஆவின் கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னென்ன விடயங்களை ஒரு மனிதன் செய்வதன் மூலமாக துனியாவுடைய வாழ்க்கையிலும் கண்ணியமான வாழ்க்கையாக வாழுவான், மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலும் நிரந்தர வெற்றி பெறுவான் என்பதாக கூறியிருக்கிறானோ அத்துணை விடயங்களையும் வாழ்க்கையில் ஏன்றி அளவு எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்களை ஒரு மனிதன் செய்வதன் மூலமாக துனியாவிலும் நஷ்டம், மௌத்துக்கு பின்னால் நிரந்தரமான நஷ்டவாளி ஆகுவான் என்பதாக கூறியிருக்கிறானோ அத்துணை விடயங்களையும் வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும், குறிப்பாக தனிமையில் இருக்கும் பொழுது அவைகளை விட்டும் தூரமாகி அல்லாஹ்வை மாத்திரம் பயந்து தக்வாவுடன் வாழ்ந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு பெரியார்களே, சகோதரர்களே, வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் கழிஞ்சு கொண்டு போகுது. உலகத்துக்கு பிறந்திருக்கிறோம். வாழ்க்கையில் எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்றா எங்கள் எல்லாத்துக்கும் மட்டிட்டு சரியாக சொல்லலாம், நான் இவ்வளவு காலம் பூமிக்கு மேல வாழ்ந்துட்டேன். ஆனா திருப்பி ஒரு கேள்வி கேட்டா, இன்னும் எவ்வளவு நாள் வாழ போறோம் என்று கேட்டா யாருக்குமே சொல்லலாம், நான் இவ்வளவு நாள் தான் வாழுவேன் என்று யாருக்கும் கேரண்டி பண்ண முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு வருடமும் நம்மை விட்டும் பிரியுது, ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டும் பிரியுது, ஒவ்வொரு மணித்தியாலம் ஒவ்வொரு செகண்டும் எங்களை விட்டும் பிரிஞ்சு போகுது. ஒரு மெசேஜை தந்துட்டு போகுது, திரும்ப வாழ்க்கையில் நான் திரும்பி வரமாட்டேன், இன்னும் நீங்க உங்களுக்கு வரப்போறது புதுசாகத்தான் வரப்போகுது, நான் பிரிஞ்சு போய்த்திருவேன், ஆனா வரக்கூடியதை நீங்க கொஞ்சம் கண்ணியமாக கவனிச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டா அதுவும் அல்லாஹ் கிட்ட போய்த்து உங்களைய பத்தி சாட்சி செல்ல போகுது என்பதாக ஒரு மெசேஜை தந்துட்டு போகுது. சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட வாழ்க்கையில ஒவ்வொரு விடயத்தையும் திட்டமிடுறோம். நான் இத்தனை வயசுல இந்த லட்சியத்தை அடையணும், என் வாழ்க்கையில நான் இவ்வளவு காலத்துல நான் இந்த கோலை அச்சீவ் பண்ணி நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மனிதனாக பூமிக்கு மேல வாழணும். எங்கட அச்சீவ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சக்சஸ் என்றும் நாங்க நினைச்சு வச்ச ஒவ்வொன்றையும் நாங்க லிஸ்ட் பண்ணி பார்த்தா அத்தனையும் துனியாவுடைய பொருளாக, அத்தனையும் துனியாவுடைய அச்சீவ்மெண்டாக தான் இருக்குமே ஒழிய அந்த அச்சீவ்மெண்ட்டை கொண்டு மனிதனுக்கு மௌத்துக்கு பின்னால வெற்றி கிடைக்குமா இல்லையான்னு கேட்டா அது அல்லாஹ்வோட முடிவு. கைராக இருந்தா வெற்றி கிடைக்கும், அது அல்லாஹ்வுக்கு மாற்றமானதாக இருந்தால் அல்லாஹ் எதை தீர்ப்பு செய்யறான் அதுதான் தீர்ப்பாக மாறும். ஆனா எங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு புது வருடத்திலையும் நாங்க நியத்து வைக்கிறோம், நான் இந்த வருடம் இந்த அளவு நான் சம்பாதிக்கணும், இந்த அளவு இந்த கோர்ஸ்ல நான் முன்னுக்கு போகணும், என்ன டேலண்ட் நான் இந்த அளவுக்கு இந்த ஸ்கில்ஸ் நான் டெவலப் பண்ணணும். சகோதரர்களே, பெரியார்களே, தவறு கிடையாது, எந்த ஒரு குற்றமும் கிடையாது, கட்டாயம் செய்யப்பட வேண்டியதுதான். ஆனா ஒரு கேள்வி, என் வாழ்க்கையில நான் தொழுகையை நான் எப்படி பிளான் பண்ணிருக்கிறேன்,
ஏன தொழுகைக்கு நான் எந்த அளவுக்கு ஏன தொழுகையை நான் அவ்வல் வக்துல மஸ்ஜிதுல வந்து இமாம் ஜமாத்தோட தொழுறதுக்கு நான் பிளான் பண்ணிருக்கிறேன். ஏன எல்லாத்தையும் பிளான் பண்றேன், துனியால இருக்கக்கூடிய எல்லாமே பிளான் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனா அல்லாஹ் தஆலா ஏன கபூர்ல எனக்கிட்ட கேட்க போறது என்ற துனியாவுடைய வாழ்க்கையில நான் எதை சம்பாதிச்சதுன்றதல்ல, நான் எவ்வளவு அச்சீவ் பண்ணதுன்றதல்ல, என்ற ஸ்கில்ஸ் எந்த அளவு டெவலப் பண்ணது இல்ல, கேள்வி கிடையாது. மாற்றமாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலா இதா ஸலுஹத் ஸலுஹ ஸாயிரு அமலிஹி வ இதா ஃபஸதத் ஃபஸதத் ஸாயிரு அமலிஹி ஓ கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னா கியாமத்துடைய நாளையில ஒரு மனிதன் வரக்கூடிய நேரம் அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில முதலாவது மனிதனுக்கிட்ட கேள்வி கணக்கு கேட்கப்பட போகுது. எதை பத்தி? பணத்தை பத்தியா அல்லது டேலண்ட பத்தியா அல்லது குடும்ப வம்சத்தை பத்தியா? இல்ல, முதலாவது கேள்வி உன்னோட தொழுகை எப்படி தொழுதீங்க பூமிக்கு மேலால. அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில முதலாவது கேள்வி கணக்கு கேட்கப்படுவது அஸ்ஸலா, தொழுகையை பத்தி ரப்புல் ஆலமீன் கேள்வி கேட்க போறான். இதா ஸலுஹத், மனிதண்ட தொழுகை சீராக இருக்குது, அது எந்த ஒரு குறையும் கிடையாது, நேரத்துக்கு தொழுதிருக்கிறாரே, கூறப்பட்ட முறையில தொழுதிருக்கிறாரே, அப்படியாக இருந்தால் ஸலுஹ ஸாயிரு அமலிஹி, அவருடைய ஏனைய எல்லா அமலும் சீரானதாக மாறிவிடும். வைதா ஃபஸதத், அந்த தொழுகை முறை கெட்டதாக இருந்திருந்தால், தவறானதாக இருந்திருந்தால், அந்த தொழுகை நேரம் தவறி தொழுதிருந்தால், அல்லாஹ் நபி அவர்கள் கூறினார்கள், இந்த தொழுகை சீர்கெட்டதாக இருந்திருந்தால் ஃபஸதத் ஸாயிரு அமலிஹி, அவருடைய எல்லா அமலும் கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதாக கூறினார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு கணம் உள்ளத்துல கை வச்சு கேட்போம், எனக்கு 30 வயசாகிட்டு, 40 வயசாகிட்டு, 50 ஆகிட்டு, 60 தாண்டிட்டேன், ஏண்ட வாழ்க்கையில நான் ஏண்ட தொழுகைய எந்த முறையில தொழுது கொண்டிருக்கிறேன்? கண்ட தொழுகையை தொழுகிறேனா இல்லண்டா ஒரு ஆளும் கிட்ட போய் உட்கார்ந்து நான் ஏண்ட தொழுகையை படிச்சு தொழுகிறேனா? ஏண்ட தொழுகை எந்த முறையில இருக்குது? ஏண்ட தொழுகையை பார்த்து என்னுடைய ரப்பு சந்தோஷப்படுவானா இல்லண்டா ஏண்ட தொழுகையை சுருட்டி ஏண்ட மூத்துக்கே வீசிடுவானா? ஏண்ட சஜதா ரப்புடைய பொருத்தம் பெறக்கூடிய சஜதாவா? ஏண்ட சூரா ஃபாத்திஹா எந்த முறையில இருக்குது? நான் நேரத்துக்கு தொழுகிறேனா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் நபியை பார்த்து, ஃபഖலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன், நபியே உங்களுக்கு பின்னால் ஒரு சமூகம் வருவாங்க, உங்களுக்கு பின்னால் ஒரு சமூகம் வருவாங்க. எப்படியாப்பட்டவர்கள்? அதாஉ ஸலாத வத்தபஉ ஷஹவாத், அந்த மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? தொழுகையை வீணாக்கக்கூடியவர்கள், தொழுகையை வீணாக்கக்கூடியவர்கள். எதன் காரணமாக? மார்க்கம் கூறக்கூடிய தங்கடங்கள் அல்ல, மாற்றமாக வத்தபஉ ஷஹவாத், அவருடைய மனோயிச்சையை பின்பற்றியவராக, அவருடைய மனோயிச்சையின் காரணமாக கொஞ்சம் பின்னால தொழலாம், இல்லாட்டி இந்த வேலையை முடிச்சிட்டு தொழலாம், இந்த கஸ்டமர் அனுப்பிட்டு தொழலாம். சகோதரர்களே, பெரியார்களே, இவருடைய மனோயிச்சையின் ஆசை தொழுகையை நேரத்தை தவறி பிற்படுத்தி தொழுகிறாரு. தொழுதவருதான், ஆனா பிற்படுத்தி தொழுந்தாரு, நேரத்துக்கு தொழல, கொஞ்சம் பின்னுக்காக்கி தொழுந்தாரு. அல்லாஹ் சொல்றான், ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அவர் கய்யன்றதை சந்திப்பாரு. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட தஃப்சீர்ல இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் எழுதுறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த இடத்துல ரெண்டு விதமான கருத்து சொல்றாங்க. ஒன்று சொல்றாங்க, என்னன்னு கேட்டா, அவரு துனியால வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு, ஆனா தொழுகை நேரத்துக்கு தொழல, தொழுகை பிற்படுத்தி தொழுதாரு. இவரு அப்படி தொழுது கொண்டிருந்து யோசிக்கிறாரு, ஏண்ட வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை, ஏண்ட வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம், எனக்கே இவ்வளவு டென்ஷன் வருவது, எனக்கே இவ்வளவு கோபம் வருவது, ஏன் வியாபாரத்துல முன்னேறன் இல்ல, ஏன் எனக்கு படிப்பு வருவது இல்ல, ஏன் குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, ஏன் குடும்பத்துல பிரச்சனையாக இருக்குது, ஏன் மகன் வழிபடுறார் இல்ல, ஏன் மகள் சொல்றதை கேட்கிறா இல்ல. சகோதரர்களே, பெரியார்களே, சொன்னாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, கை என்றா அல்லாஹ் மன நிம்மதியை கழட்டிடுவான். ஏன் என்ன பாவம் செஞ்சாரு? தொழுதாரு, நேரம் தவறி தொழுதாரு. வரவேண்டிய ரிஸ்க் நேரம் தவறி வந்து சேரும், வரவேண்டிய வியாபாரம் நேரம் தவறி வந்து சேரும். என்ன காரணம்? தொழுறதுக்கு சக்தி இருந்துச்சு, ஏற்பாடுகள் இருந்துச்சு, தைரியம் இருந்துச்சு, உடம்புல தெம்பு இருந்துச்சு, ஆனாலும் தொழுகை விஷயத்துல பொடுப்போக்காக இருந்தாரு. அல்லாஹ் வாழ்க்கையில நலவுகளை பிற்படுத்தினான். இரண்டாவது சொல்றாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, கை என்றா என்னன்னு கேட்டா, நரகத்துடைய ஒரு பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கு
பள்ளத்தாக்குல மூத்துக்கு பின்னால அல்லாஹ் இவர் அந்த பள்ளத்தாக்குல தூக்கி வீசிடுவான். வீசினதன் பின்னால கெஞ்சுவாரு, கதறுவாரு, கத்துவாரு, அழுவாரு. ஆனா அல்லாஹ் தாலா அவரை பத்தி கணக்கெடுக்கவும் மாட்டேன் என்பதாக சொல்றார். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர் செஞ்ச பாவம் என்னது? 5 நேரம் தொழுதாரு, ஆனா நேரம் தவறி தொழுதாரு. 5 நேரம் தொழுந்தவர் தான், ஆனா நேரத்துக்கு தொழல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்ஸபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகுக். அல்லாஹ் சொல்றான் மனிதர்களை பார்த்து, மனிதர்களே, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா, நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா உங்களோட குடும்பத்துக்கு நீங்க தொழுகை கொண்டு ஏவுங்க. வஸ்ஸபிர் அலைஹா, அந்த தொழுகை விஷயத்துல நீங்களும் பொறுமையாக இருங்க. லா நஸ்அலுக ரிஸ்கா, உங்ககிட்ட நாங்க எங்கட எந்த ஒரு தேவையும் கேட்கல. அல்லாஹ் சொல்றான், நஹ்னு நர்ஸுகுக், உங்களோட தேவையை நாங்க பூர்த்தி செஞ்சு வைக்கிறோம். சகோதரர்களே, யாருடைய வாதா? ரப்புல் ஆலமீனுடைய வாதா. இதில் அல்லாஹ் சொல்றான், ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ. இந்த குர்ஆனை பார்த்து அல்லாஹ் சொல்றானோ இதுல அணுவளவு கூட சந்தேகம் இல்லை என்று சொல்றானோ அந்த குர்ஆன் அல்லாஹ் கியாமத்துடைய நாள் மட்டும் வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து சொல்றான், லா நஸ்அலுக ரிஸ்கா, உங்ககிட்ட நாங்க எந்த ஒரு தேவையும் கேட்கல. நஹ்னு நர்ஸுகுக், உங்களோட தேவையை நாங்க பூர்த்தி செய்வோம். ஆனா நிபந்தனை என்னது? நீங்களும் தொழணும், உங்களோட குடும்பத்தையும் தொழக்கூடிய மக்களாக மாற்றணும், உங்களோட மனைவியை தொழக்கூடிய மனைவியாக மாற்றணும், உங்களோட குழந்தையை தொழக்கூடிய குழந்தையாக மாற்றணும். இன்னைக்கு என்ன நடந்துன்னு கேட்ட எங்களோட சமூகத்துல சகோதரர்களே, பெரியார்களே, ஏன மகள்டேம் எல்லாத்தையும் பிளான் பண்ணினோம். ஏன மகள்ட ஃபியூச்சரை பிளான் பண்ணினோம். ஏன மகள்டேம் துனியாவுடைய எல்லா லைனையும் பிளான் பண்ணினோம். எல்லா கிளாஸஸையும் பிளான் பண்ணினோம். எந்த கிளாஸுக்கு போனா இவர் ஓ லெவல் பாஸ் ஆகுவாரு, எங்க போனா ஏ லெவல பாஸ் ஆகுவாரு, எதை படிச்சா ஒரு டிகிரி ஹோல்டராக மாறுவாரு, எல்லாத்தையும் திட்டம் போட்டு அணுக வேண்டிய மக்கள் அணுகி பிளான் பண்ணினோம். ஆனா உள்ளத்துல கை வச்சு கேட்போம், ஏண்ட மகள்ட தொழுகை நான் எந்த அளவுக்கு நான் படிச்சு கொடுத்தேன், எந்த அளவுக்கு அவங்களுக்கு நான் ரப்புக்கு முன்னால சஜதா செய்வதுடைய முக்கியத்துவத்தை படிச்சு கொடுத்தேன், எந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால கையேந்திரதுடைய தெளிவை கொடுத்திருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் ஒரு தேவை வந்தா 2 ரக்காத் தொழுந்து அல்லாஹ் கிட்ட கேளுங்கன்னு நான் என் பிள்ளைகளுக்கு பழக்கி வச்சிருக்கிறேன். சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க யாரும் அறிஞ்சவர் தான் இப்லீஸ் என்ற கூடியவர், ஷைத்தான் நாங்க யாரும் அறிஞ்சவரே. அவரு நாங்க ஒவ்வொருத்தரும் ஓதுவோம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ரப்பே என்னை நீ ஷைத்தானை விட்டும் பாதுகாத்துருவாயா. இவர் யாரு? இவர் ஏன் இப்படி மாறினாரே? சகோதரர்களே, பெரியார்களே, இவர் யாரு? இவர் மலக்குமாரோட உஸ்தாத். எத்தனை வருடம்? 1 வருடமா, 2 வருடமா, 100 வருடமா? இல்ல, சில ரிவாயத் சொல்லுது 50,000 வருடங்கள் மலக்குமாருக்கு உஸ்தாதாக இருந்தவர். ஆனா கியாமத்துடைய நாள் மட்டும் லைனாக மாறினாரே. கியாமத்துடைய நாள் மட்டும் வரக்கூடிய ஒவ்வொருத்தரும், யா அல்லாஹ் என்னை நீ ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பாயாக ஓதிக்கொண்டிருக்கிறோம். இவர் யாரு? தஃசீர் எழுதுறாங்க, இவர் யார் என்று கேட்டா மலக்குமாரோட உஸ்தாத். எவ்வளவு கண்ணியப்படுத்தப்பட்டவர் என்று கேட்டா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜல்ல ஜலாலுஹு அவருக்கு ஒவ்வொரு வானத்துல ஒவ்வொரு விதமான பெயர் வச்சிருந்தான். வலி என்பதாக, தகி என்பதாக, ஹாசின் என்பதாக, அஸாஸில் என்பதாக, ஆலிம் என்பதாக, ஆரிஃப் என்பதாக, இப்லீஸ் என்பதாக. சுப்ஹானல்லாஹ், இப்படி அல்லாஹ் இவருக்கு கண்ணியமான பெயர் வச்சிருந்தான். அர்த்தம் என்னது? வலி அல்லாஹ்வுடைய நேசர், ஆலிம் மார்க்க தெரிஞ்சவர், ஆரிஃப் நல்ல டேலண்ட் ஆனவர், சுப்ஹானல்லாஹ், ஹாசின் ரப்புடைய ஹஸானாவுக்கு பொறுப்புதாரி. இப்படி கண்ணியமான பெயர் சூட்டப்பட்டவர். ஆனா லஈனாக மாறினார். என்ன செஞ்சாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம படைச்சதன் பின்னால அல்லாஹ் சொன்னான், ஆதமுக்கு நீங்க சஜதா செய்யுங்க. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சஜதா நானும் நீங்களும் பூமிக்கு மேலால தலையை வைக்கிறத போன்ற சஜதா அல்ல. மாற்றமாக தஃசீர் எழுதுறாங்க, இன்ஹினாஉர் ரஸ், லேசாக தலையை குனிச்சிட்டு தூக்குறது மட்டும்தான். ஆனா இப்லீஸ் சொன்னான், இல்ல இல்ல, என்னால செய்யல அந்த சஜதாவை. நான் நெருப்பால படைக்கப்பட்டிருக்கிறேன், ஆனா ஆதம் மண்ணால படைக்கப்பட்டிருக்கிறாரே, நான் செய்ய மாட்டேன். சகோதரர்களே, பெரியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால தலையை குனிக்க சொல்லி தலையை குனிக்கல் என்றதனால கியாமத்துடைய நாள் மட்டும் லஈனாக மாறினான். ஆனா நானும் நீங்களும் செய்யக்கூடிய சஜதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் அல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் அல்ல, உம்மாவுக்கும் வாப்பாவுக்கு முன்னால் அல்ல. மாற்றமாக ரப்புல் ஆலமீன் முழு உலகத்தையும் படைத்த, முழு உலகத்துக்கும் ஆட்சி செய்யக்கூடிய, சூரியன் சந்திரனுக்கு சொந்தமான, வானம் பூமிக்கு சொந்தமான, ஒவ்வொரு
மனிதனுடைய அசைவுக்கும் சொந்தமான அந்த ரப்புக்கு முன்னால் அல்லாஹ் சொல்றான், எனக்கு முன்னால சஜதா செய்யுங்க. ஆனா நாங்க சொல்றோம் எனக்கு நேரம் இல்லை, நாங்க சொல்றோம் எனக்கு கஷ்டம், நாங்க சொல்றோம் எனக்கு தூக்கம் முக்கியம், நாங்க சொல்றோம் என்ற வியாபாரம் முக்கியம். இல்ல இல்ல, ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு முன்னால தலையை குனிச்ச மரத்தான் லஈனாக மாறினான். ரப்புக்கு முன்னால நாங்க சஜதா செய்யலண்டா நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறோம், ஏன் நிலைமை என்ன ஆகுமோ தெரியவே, நான் எங்க பிரித்துருவனோ தெரியவே, அல்லாஹ் என்னை எப்படி சோதிப்பானோ தெரியவே, என்னை எங்கேயால சோதனை வருமோ தெரியவே என்று நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, சூரா முத்தஸ்ஸிர் என்னையும் உங்களையும் பார்த்து பேசுது. அல்லாஹ் தாலா கியாமத்துடைய நாளையில சில மக்களை அல்லாஹ் தாலா தீர்ப்பு செலுத்துவான். என்ன தீர்ப்பு? இன்னின்னார் சொர்க்கம் போங்க, இன்னின்ன மக்கள் நரகத்துக்கு போய்த்திருங்க என்று சொன்னதன் பின்னால சில மக்கள் சொர்க்கத்துல பேசுவாங்களாம், எனக்கு இப்படி ஒரு நண்பர் இருந்தாரு பூமிக்கு மேலால, ஆனா சொர்க்கத்துல வர காணும், எங்க போனாரோ தெரியா என்று பேசிட்டு போகக்கூடிய நேரத்துல சக்கர் என்ற நரகத்துடைய திரை ஆட்டப்படும். சக்கர நரகத்துல திரை ஆட்டப்பட்ட கூடிய நேரம் அவரு கேட்பார் நண்பரை பார்த்து, மா சலகக்கும் ஃபீ சக்கர், நீங்க என்ன பாவம் செஞ்சீங்க சக்கர நரகத்துக்கு வந்திருக்கிறீங்க, இப்ப என்ன செஞ்சீங்க அவ்வளவுக்கு? அவரு சொல்வாரு, வட்டி இல்ல, ஜினா இல்ல, மது இல்ல, உம்மா அப்பாவுக்கு செஞ்ச அநியாயம் இல்ல. அவர் சொல்லக்கூடிய முதலாவது கருத்து என்ன தெரியுமா? காலு மா சலகக்கும் ஃபீ சக்கர் காலு லம் நகு மினல் முஸல்லீன். அவர் சொல்வார், இல்ல நாங்க செஞ்ச பாவம் என்ன தெரியுமா? நாங்க பூமிக்கு மேல தொழுக கடமை என்று தெரியும், ஆனா தொழாம வாழ்ந்தோம். எங்களுக்கு தெரியும் தொழுக கடமை என்று, நாங்க ஜும்மாக்கு மட்டும்தான் மஸ்ஜிதுக்கு போனோம். எங்களுக்கு தெரியும் தொழுக கடமை என்று, நாங்க பெருநாளைக்கு மட்டும்தான் மஸ்ஜிதுக்கு போனோம். எங்களுக்கு தெரியும் தொழுக கடமை என்று, ஆனா தொழுக கடமை என்று தெரிஞ்சும் என்ன சோம்பேறித்தனத்தால, என்ன வியாபாரத்துல பொறுமதியால, என்ன துனியாவுடைய பொறுமதி விளங்குச்சு, அதனால் நான் தொழுகை விட்டேன். இன்றைக்கு நான் சக்கர நரகத்துக்கு வந்திருக்கிறேன். சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன் 3 நரகம் பேசுது. 3ம் தொழக்கூடிய மக்கள் விஷயத்தை அல்லாஹ் பேசுறான். முதலாவது நான் ஆரம்பத்தில் ஓதின ஆயத் கை என்ற கூடிய பள்ளத்தாக்கு, இரண்டாவது இந்த இடம், மூணாவது எழுதுறான். மூணாவது குர்ஆன் பேசுது சூரத்துல் மாஊன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், சில தொழக்கூடிய மக்களுக்கு வயல் என்ற நரகம் உண்டாகட்டும், வயல் என்ற நரகம் உண்டாகட்டும். அவங்க என்ன செஞ்சாங்க? தொழுதாங்க. அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அந்த மக்கள் தொழுதாங்க, ஆனா தொழுகையில அவங்க பராமுகமாக இருந்தாங்க. அது எப்படி? அது இல்ல இல்ல, அவங்களுக்கு தொழுதாங்க, அவங்க கண்ட தொழுதாங்க, அவங்க படிச்சு தொழல. வாழ்க்கையில சஜதாவுடைய 7 உறுப்பு இன்னும் தெரியா, ருக்குவுடைய முறை இன்னும் தெரியா, சூரா ஃபாத்திஹா சுப்ஹானல்லாஹ் இன்ன வரைக்கும் ஒழுங்கா ஓத தெரியா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மல்லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப், யாரே தொழுகையில சூரா ஃபாத்திஹாவை ஒழுங்கா ஓதலையோ அவரோட தொழுகை கூடாது என்பதாக சொன்னாங்க. உள்ளத்துல கை வச்சு கேட்போம், எனக்கு இவ்வளவு வயசாகிட்டு, நான் இவ்வளவு இருக்கிறேன், நான் இவ்வளவு முன்னேறி இருக்கிறேன், ஏன சூரா ஃபாத்திஹாவை நான் ஏன பள்ளி ஹஜ்ரத்துக்கு முன்னால் உட்கார்ந்து அல்லது எனக்கு தெரிஞ்ச ஆலிமுக்கு முன்னால் உட்கார்ந்து ஹஜ்ரத் ஏன ஃபாத்திஹா சரியா என்று பார்த்தோமா? இல்லாட்டி நான் ஏன ஹஜ்ரத் கிட்ட போயிட்டு ஹஜ்ரத் நான் தக்பீர்ல இருந்து சலாம் கொடுக்க மட்டும் ஏன தொழுகை சரியா என்று படிச்சோமா? இல்லண்டா, ஏன தொழுகை நான் ஏதோ ஒரு வழியில இன்றைக்கு எத்தனையோ படிப்ப, எத்தனையோ ஸ்கில்ஸ் நாங்க எங்கெங்கயோ தேடி படிக்கிறோம், ஆனா எத்தனை பேர் பேசலும் உள்ளத்தால செல்லலும் இல்ல இல்ல, நான் ஏன தொழுகை நான் இப்படி படிச்சிருக்கிறேன், ஏன தொழுகை நான் இந்த முறையில திருத்திருக்கிறேன், ஏன ஃபாத்திஹாவை நான் இப்படி திருத்திருக்கிறேன். சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட மிச்சம் பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் மூத்தா போனதன் பின்னால இல்லாட்டி கொஞ்சம் வயசாளி ஆனதன் பின்னால என் வாழ்க்கையை திருத்திக் கொள்ளலும். ஆனா இன்றைக்கு மூச்சு வயசாலியை விட வாலிபர்கள் வஃபாத்தாகிட்டு இருக்கிறார்கள். வாலிபர்களுக்கு மூச்சு வருவது கண்ணை பொத்தக்கூடிய நேரம். சகோதரர்களே, தொழுகை இல்லைண்டா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் வித்தியாசமே தொழுகைதான் என்பதாக சொன்னாங்க. இஸ்லாமுக்கும் காஃபிருக்கும், இஸ்லாத்துக்கும் குஃப்ருக்கும் வித்தியாசம் தொழுகைதான் என்பதாக சொன்னாங்க. ஆனா அந்த தொழுகையில நாங்க எத்தனை பேர் ரப்புக்கு முன்னால நிக்கிறதுக்கு தைரியப்பட்டு இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு மனசு வருவது நிக்கிறதுக்கு? எத்தனை பேருக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால நான் நிக்கணும் என்ற சிந்தனை வருவது? சகோதரர்களே, பெரியார்களே, யார் யாருக்கோ நேரம் கொடுக்கிறோம், யார் யாருக்கோ நேரத்தை பிரிச்சு வச்சிருக்கிறோம். இது என் வேலை நேரம், இது என் மனைவிக்கு உண்டான நேரம். ஆனா அல்லாஹ் எங்களுக்கு குறிப்பிட்ட 5 நேரம் தந்திருக்கிறான். இந்த நேரம் யாருக்கும் இல்ல, இந்த நேரம் எனக்கு மட்டும் தான். யாரு சொல்றது? மனைவியை தந்து அல்லாஹ் சொல்றான், குழந்தை
குழந்தையை தந்து அல்லாஹ் செல்றான், செல்வத்தை தந்து அல்லாஹ் செல்றான், ஆரோக்கியத்தை தந்து அல்லாஹ் செல்றான். அந்த நேரத்தை ஒதுக்கிறீங்க, எனக்கு மட்டும் நான் அந்த கொஞ்ச நேரம் தொழுந்தீங்கடா உங்களோட முழு தேவையும் நான் பூர்த்தி செய்றேன். உங்களுக்கு டிப்ரெஷனா, முடிவு தொழுக மட்டும் நான். உங்களுக்கு கடனா, முடிவு தொழுகத்தான். உங்களுக்கு வியாபாரம் இல்லையா, முடிவு தொழுகத்தான். தொழுகை சீராக்கினோம் என்றா வாழ்க்கையில எல்லா கட்டங்களும் எல்லா அம்சங்களும் சீராகும் என்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. குர்ஆன் சொல்லுது, சகோதரர்களே பெரியார்களே, எப்படி தொழணும்? எனக்கு விருப்பமான நேரமா இல்ல, இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. அந்த தொழுகை என்றது ஏன புத்திக்குப்பட்ட நேரத்துல தொழுறதல்ல, எனக்கு விருப்பமான நேரம், எனக்கு கிடைக்கிற நேரம் இல்ல. அப்படி தொலையலா அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. இந்த தொழுகைக்கு தானே நேரம் குறித்து தொழப்பட வேண்டியது. ஒவ்வொருத்தரும் அதுக்கு நேரம் எடுத்து வரணும். யாருக்காவது செல்லலுமா, எனக்கு ஃபஜ்ருடைய நேரம் தெரியா, எனக்கு இஷாவுடைய நேரம் தெரியா, எனக்கு மக்ரிபுடைய நேரம் தெரியா, யாருக்கும் காரணம் காட்ட முடியாது. ஒவ்வொருத்தரோட போனும் சாட்சி செல்லும், அந்த போன்ல இருக்கக்கூடிய ஆப் சாட்சி செல்லும். நான் இந்த போன்ல இன்னார்கிட்ட இருந்தேன், ஆனா என்னைய கணக்கெடுக்கல, தொழல்ல. சகோதரர்களே பெரியார்களே, வாழ்க்கையுடைய பிரச்சனைக்கு முடிவு அல்லாஹ்வுக்கு முன்னால சஜதா செய்யறது மட்டும் தான். குர்ஆன் சொல்லுது, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. அல்லாஹ் சொல்றான், உங்களோட பிரச்சனைய வஸ்தஈனு, நீங்க உதவி தேடுங்க. எதற்கொண்டு உதவி தேடுங்க? பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் ரப்பு கிட்ட உதவி தேடுங்க. சகோதரர்களே பெரியார்களே, சஹாபாக்கள் தொழுகையை கொண்டு சாதித்தவர்கள், சஹாபாக்கள் தொழுகையை கொண்டு சாதித்தவர்கள். 2 ரக்காத்துடைய தொழுகை அல்லாஹ் தஆலா வீட்டுல சாப்பாடு ஏற்பாடு செய்றான். 2 ரக்காத்துடைய தொழுகை தோட்டத்துக்கு மழை பெய்ய வைக்கிறான். ஆனா எங்கட தொழுகை எப்படி இருக்குது? எங்கட தொழுகையை கொண்டு 1 மணி அரிசி எங்களுக்கு பெற்றுக் கொள்ளலுமா? எங்கட தொழுகையை கொண்டு எனக்கு ஒரு வேளை செஞ்சு கொள்ளலுமா? இல்லைண்டா நான் இன்னும் உண்மையாக தொழுகையை விளங்கல்ல. எப்படியாப்பட்ட தொழுகை? அல்லாஹ் தஆலா மனிதனோட பேசிக் கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஹமிதனி அப்தி அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். ஒவ்வொரு ஆயத்தும் ஓதக்கூடிய நேரம் ரப்பு பதில் கொடுக்கிறான். ஏன் அடியான் என்னை புகழ்றான், ஏன் அடியான் என்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறான், ஏன் அடியான் என்னை மகத்துவப்படுத்திக் கொண்டிருக்கிறான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். எப்போதும் அல்லாஹ் சொல்றான், ஏன் அடியான் எதை கேட்டாலும் சரி நான் கொடுக்க தயார் என்பதாக சொல்றான். சகோதரர்களே, யாரு சொல்றது? அரசனா, நாட்டுடைய உலகத்துடைய மன்னரா? இல்ல, மன்னருக்கெல்லாம் மன்னர், அரசனுக்கெல்லாம் அரசன். ரப்பு சொல்றான், நான் என் அடியான் கேட்கிறத கொடுப்பேன். அக்ரபுமா யகூனு பிஹில் அப்து. யாரு அல்லாஹ் கிட்ட மிகவும் நெருக்கம் என்று கேட்டா, யாரு தன்னுடைய சஜதாவை பூமிக்கு மேல வைக்கிறாரோ, நித்திய பூமிக்கு மேல வைக்கிறாரோ, அவர் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான என்பதாக சொன்னார். கேட்டாங்க இப்னு அப்பாஸ் கிட்ட ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இப்னு அப்பாஸ் உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் உள்ளம் என்ன சொல்லுது தெரியுமா? எனக்கு சொர்க்கத்துல உங்களோட ஈக்க சந்தர்ப்பம் கிடைக்குமோ தெரியா யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, சந்தர்ப்பம் ஓணுமெண்டா அதிகமா சஜதா செய்யுங்க என்பதாக சொன்னாங்க. சகோதரர்களே பெரியார்களே, நஃபிலான சஜதாக்கள் விடுவோம், நஃபிலான தொழுகைகள் விடுவோம், பிரச்சனை இல்ல. ஆனா வாழ்க்கையில யோசிப்போம், ஏன் வாழ்க்கையில நான் ஃபர்தான தொழுகையை இமாம் ஜமாத்தோட தொழக்கூடிய பழக்கத்தை உண்டாக்குவோம். ஏன் இமாம் ஜமாத் தொழணும்? சுப்ஹானல்லாஹ், ஏன் நேரத்துக்கு தொழணும்? அல்லாஹ்வுடைய முழு வஅதாக்களும் முழு பஷாரத்தும் யாருக்கு இருக்குது? யார் நேரத்துக்கு தொழுறார் அவருக்கு இருக்குது, யார் இமாம் ஜமாத்தோட தொழ அவருக்கு இருக்குது. சகோதரர்களே, ஒரு மனிதர் வீட்டிலிருந்து வுது செஞ்சு மஸ்ஜிதுக்கு வந்து பூர்த்தியாக தொழுதுட்டு போனா, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தஆலா அவருக்கு பூர்த்தியான ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை வழங்குவான் என்பதாக கூறினாங்க. அல்லாஹ் தஆலா பல பஷாரத்துகள், பல கைர்கள், பல வஅதாக்கள் ஒன்று சேர்ந்து உடமைக்கும் என்றா அது தொழுகை மட்டும் தான். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே பெரியார்களே, வாழ்க்கையில் ஒரு முடிவெடுப்போம், தைரியம் ஒன்று எடுப்போம். ஏன் வாழ்க்கையில நான் இனி தொழுறதாக இருந்தால் என் ஒவ்வொரு தொழுகையும் நான் எங்க இருக்கிறேனோ அங்க மஸ்ஜிதுக்கு போய்த்து தான் தொழுவேன். இல்ல நேரம் கிடைக்கலண்டா, மஸ்ஜிதுக்கு வர சிரமமா ஆயிக்குதுண்டா, நேரத்துக்கு தொழுவேன், நேரம் தவறி தொழ மாட்டேன் என்ற உறுதி எடுப்போம். அல்லாஹ் அதற்கு நான் உதவி செய்வான். அதோட நான் நிற்கக்கூடிய மாதம் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இன்னொரு புது வருடத்தை வாழ்க்கையில தந்திருக்கிறான். முஹர்ரமுடைய மாதத்துல கால் வச்சிருக்கிறோம். முஹர்ரமுடைய முதலாவது ஃபுத்பால் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சகோதரர்களே பெரியார்களே, பல கைர்கள் நிறைஞ்ச மாதம். இன்ன இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹ் 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த உலகத்துல 12 மாதங்கள் தான், அது அல்லாஹ்வுடைய முடிவு. அதுல 4 மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள், அதுல 3 தொடர்ந்து வரக்கூடியது துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், அடுத்தது ரஜப். சகோதரர்களே பெரியார்களே, நாங்க ஈக்கிறோம் முஹர்ரம்
முஹர்ரத்தில் இருக்கிறோம். எங்கட வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். போன முஹர்ரம்ல இருந்து இந்த முஹர்ரம் மட்டும் என் வாழ்க்கை எப்படி கழிஞ்சிச்சு? ஏண்ட முஹர்ரம்ல இருந்து நான் எத்தனை மூச்சு விட்டிப்பேன், இந்த இத்தனை மூச்சிலையும் என் எத்தனை மூச்சு ரப்புக்கு பொருத்தமாக கழிஞ்சிச்சு. இன்னும் அல்லாஹ் எனக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான், இன்னொரு முஹர்ரம் தந்திருக்கிறான். என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பம் தந்து கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் சந்தர்ப்பம் தாரான். ஒவ்வொரு இரவுக்கு பின்னாலேயும் காலையில் எழும்புறோம். ஒவ்வொரு நாளும் சொல்லுதி நான் ஒரு புதிய ஒரு நாள் வந்திருக்கிறேன், என்னை கண்ணியப்படுத்தி. எப்ப மௌத்தென்று தெரியா, எப்ப மௌத்தென்று தெரியா, யாருக்கும் முடிவு செய்யல. இன்னும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அது வச்சிட்டு இருக்கிறான். திடீரென்று வருவதே, திடீரென்று பேத்துருவாரே. ஆனா முஹர்ரம் அல்லாஹ் தந்திருக்கிறான். கொஞ்சம் உட்காருவோம், மனசோடு உட்கார்ந்து யோசிப்போம். யா அல்லாஹ், என் வாழ்க்கையில் இவ்வளவு கழிச்சிட்டேன், இப்ப இன்னும் எவ்வளவு பேலன்ஸ் எனக்கு தெரியா ரப்பே. ஆனா இவ்வளவு கழிச்சதுல இவ்வளவு பாவம் செஞ்சிருப்பேன், இவ்வளவு மாற்றம் செஞ்சிருப்பேன், ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ செஞ்சிருப்பேன். பிரச்சனை அல்ல, அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடியவன், அல்லாஹ் கை கொடுக்க கூடியவன். யாரையும் விடுறதல்ல அல்லாஹ், யாரையும் விட மாட்டான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், மனிதர்களே நீங்க மனிதர்கள்ட்ட ஓடவானம், மனிதர்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. உங்களோட வாழ்க்கை எடுத்துட்டு நீங்க எனக்கிட்ட ஓடி வாங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒரு ஜான் வந்தா நான் ஒரு மூலம் வருவேன், நீங்க நடந்து வந்தா நான் உங்ககிட்ட ஓடி வருவேன். அல்லாஹ் சொல்றான், நீங்க என்னைய பத்தி நீங்க உங்களோட உள்ளத்துல யோசிச்சா நானும் அப்படித்தான் உங்களை பத்தி யோசிப்பேன். நீங்க என்னைய பத்தி மக்களுக்கு மத்தியில பேசினா நீங்க பேசக்கூடிய அதை விட சிறந்த ஒரு கூட்டத்துக்கிட்ட நான் உங்களை பத்தி பேசுவேன். யார் எங்களை பத்தி பேச போறது? ரப் அல்லாஹ் பேச போறான். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மாசத்துல நாங்க நபி அவர்கள் சொன்னார்கள், ரமதானுக்கு பின்னால ஒரு மனிதன் பிடிக்கக்கூடிய நோன்புல ஆக சிறந்த நோன்பு என்று சொன்னா அது முஹர்ரம் மாசத்துல பிடிக்கக்கூடிய நோன்பு தான். அதுல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. ஒரு நாள் மதீனால யஹூதிகள் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. கேட்டாங்க, ஏன் நோன்பு பிடிச்சிருக்கிறீங்க? சொன்னாங்க, இன்றைய நாள் தான். யஹூதிகள் சொன்னாங்க, இன்றைய நாள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஃபிரௌன் கிட்ட இருந்து பாதுகாத்த நாள். இன்றைய நாள் தான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனை விட்டு பாதுகாத்த நாள். என்ன நாள்? முஹர்ரம் உடைய 10வது புற வரக்கூடிய புதன்கிழமை. அந்த நாள் தான் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமையும் அவருடைய படையும் அல்லாஹ் ஃபிரௌனை விட்டு பாதுகாத்த நாள். அதனால நாங்க ரப்புக்கு நன்றி செலுத்தி நோன்பு பிடிக்கிறோம் என்று சொன்ன நேரம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி என்றா யஹூதிகளுக்கு சொன்னாங்க, உங்களை விட நாங்க தான் அதுக்கு தகுதியானவங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வரக்கூடிய வருடம் இருந்தா நான் அந்த நாளையும் நோன்பு பிடிப்பேன், அதற்கு முன்னாடிக்கக்கூடிய நான் நோன்பு பிடிப்பேன். உலமாக்கள் எழுதுறாங்க, யார் அந்த 2 நோன்பையும் 9ஐயும், அதாவது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய புதன்கிழமை யார் நோன்பு நோட்பாங்களோ அவங்க எவ்வளவு பெரிய பாக்கியசாலி என்றா ஒரு முந்தின வருடத்துடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். முதலாவது விஷயம். இரண்டாவது சொன்னாங்க ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தஆலாவுக்கு கோபம் வரக்கூடிய, அல்லாஹ் தஆலா யாரை பார்த்து கோவிக்கிறானோ அப்பேற்பட்ட யஹூதிகளுக்கு மாற்றம் செஞ்சு நன்மை அல்லாஹ் வழங்குவான். சகோதரர்களே, பெரியார்களே, உள்ளத்துல கை வச்சு கேட்போம். பலஸ்தீன பிரச்சனையை வச்சு நானும் நீங்களும் யஹூதிகளுக்கு எவ்வளவு பேசுறோம். ஆனா நாங்க அல்லாஹ்வுடைய அந்த நன்மை கிடைக்கிறதுண்டா அவர்களுக்கு மாற்றம் செஞ்ச நன்மோனும் என்று சொன்னா வரக்கூடிய 9 பத்தி நாங்க நோன்பு பிடிச்சா அவர்களுக்கு மாற்றம் செஞ்ச நன்மை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தருவான் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அதனால இந்த முஹர்ரத்தை நாங்க எங்களோட வாழ்க்கையில தொழுகையை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு காலமாகவும், அதே போல என் வாழ்க்கையில ஏதோ முன்பின்னுகள் இருக்கலாம், ஏதோ தப்பு தவறுகள் இருக்கலாம், அவைகளுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வோட ஒரு உடன்படிக்கை செய்வோம். யா அல்லாஹ், இனிமேல் வாழ்க்கையை மாற்றுவேன், பாவத்துக்கு அடிமையாக மாட்டேன், யாருக்கும் பாவத்தை கூப்பிட்டா நான் அடிமையாக மாட்டேன், உன்னை மட்டும் நான் பயந்து வாழுவேன் என்ற தைரியத்தோட ரப்போட பேசுவோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவரையும் அவன் விரும்பிய கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களோட பாவங்களை மன்னிச்சு உனக்கு பொருத்தமான மக்களாக எங்களை வார்த்தையருள்வாயாக. எங்களோட தொழுகைகளை பக்குவமாக தொழுந்து உன்னோட பொருத்தம் அடையக்கூடிய அந்த நல்ல மக்களோட கூட்டத்தில் யா அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. எங்களோட பெற்றோர்கள் உஸ்தாத்மார்களை மன்னிச்சிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு தரப்பட்ட இந்த வாழ்க்கையை உனக்கு பொருத்தமான முறையில வாழ்ந்து உன்னை பொருத்தத்தை அடையக்கூடிய அந்த நல்ல மக்களோட கூட்டத்தில் யா அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பி